கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 70. சங்கீதம் 70. இந்த 70ஆம் சங்கீதம் நினைப்பூட்டுதலாக பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். This psalm certainly has the sense of remembrance. 40ஆம் சங்கீதத்தில் 13 முதல் 17 வரையிலான வசனங்களை ஒத்த வசனங்களே இந்த 70ஆம் சங்கீதம். இது தாவீதின் ஒரு குறுகிய பிரார்த்தனை சங்கீதமாகும். இதில் தாவீது கர்த்தரிடம் அவரது விரைவான உதவியை வேண்டி பிரார்த்திக்கிறார். இது ஒரு ஆழமான பாசுரமாக இருப்பதால் தேவன் நம்மை ரட்சிக்க விரைவாக வந்திட வேண்டும் என்கிற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் தேவ சகாயத்தின் அவசியத்தையும் மனிதரின் இயலாமையையும் வெளிப்படுத்துகிறது. This prayer is the shield, spear, thunderbolt and defense against every attack of fear, presumptions and lukewarmness, which are especially dominant today. இந்த சங்கீதத்தின் முதல் வசனம் உதவி செய்ய வேண்டுவதாக உள்ளது. தேவனே, என்னை விடுவியும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இங்கு தாவீது தேவனே என்னை காப்பாற்றுவாயாக என்று கர்த்தரை அழைக்கிறார். இது விரைவான உதவிக்கான கூக்குரலை குறிக்கிறது. அங்கே அவர் தன்னை துன்புறுத்துவோரால் சூழப்பட்டிருக்கிறார். David asked God to bring help with haste, knowing that if deliverance was too long delayed, it was of no help at all. Therefore, he asked with a sense of urgency. Many of our prayers would prevail more with God if they were offered with more urgency. 2வது மற்றும் 3வது வசனம் சமாளிக்க வேண்டுதல். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக. ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. தாவீது தன்னை கேலிக்குள்ளாக்குகிறவர்கள் வெட்கி வேதனை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இது தவறு செய்ய முயலும் மனிதர்களுக்கு தேவன் நீதியை காண்பிப்பார் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. Let them be ashamed and confounded who seek my life. This was the help that David sought. David prayed that God would turn back his enemies and cause them to be confused. Let them be turned back because of their shame. This was a bold request because many times our enemies seem to have no sense of shame as they attack and oppose us. 4வது வசனம் தூண்டுதல் பெறும் மகிழ்ச்சி. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக.
உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கர்த்தரை தேடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்கட்டும் என்று தாவீது இங்கு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் மகிமையாக இருக்கிறார் என்று கூறுவோரின் மனம் நலமாக இருக்கட்டும் என்று அவர் வேண்டுகிறார். Let all those who seek you rejoice and be glad in you. David called the people of God, that is, those who seek him and love his salvation, to be happy in him. We sense that it would be impossible for David to do this unless he also found some measure of joy and gladness in God. Despite his urgent problem, David thought that to praise God was to magnify him, that is, to make him larger in one's perception. Magnification does not actually make an object bigger, and we can't make God bigger. Still, to magnify something or someone is to perceive it as bigger, and we must do that regarding God. கடைசி திருவசனம் தன்னுடைய குறையை ஏற்றுக்கொள்வது. நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே, தாமதியாதேயும். தாவீது தன்னை ஏழையாகவும் தேவைக்கு உட்பட்டவராகவும் சித்தரிக்கிறார். தேவனே, நீர் என் உதவியாளரும் இரட்சகரும் என்று உரிமையோடு கர்த்தரை நோக்குகிறார். அவருடைய பிரார்த்தனை இங்கே மிக தெளிவாக உக்கிரமான ஆனால் நம்பிக்கையுள்ள கோரிக்கையாக உள்ளது. But I am poor and needy. David could combine his sense of great joy in God with the realistic appraisal of his present need. Secure in the truth that God cared for and thought about him, David again appealed to God to be his help and deliverer, and he needed God to do this without delay. இந்த 70ஆம் சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் முதலாவது விரைவான உதவிக்கான தேவை உணர்தல். அதாவது இந்த சங்கீதத்தில் 5 வசனங்கள், அந்த 5 வசனங்களிலுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒவ்வொன்றா இருக்குது. முதலாவது பாடம் விரைவான உதவிக்கான தேவையை உணர்தல். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் நெருக்கடியான நேரங்களில் தேவனின் விரைவான உதவியை நாடுகிறோம். இது இந்த சங்கீதம் நமக்கு அது சரிதான், உன்னுடைய வேண்டுதல் உடனடியாக கேட்கணும்னா நீ ஆண்டவரை சீக்கிரமாக கூப்பிடு அப்படின்னு சொல்வது போல் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இரண்டாவது, நீதிக்கான நம்பிக்கை. தேவன் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு தீமைக்கும் தக்க நீதியை காண்பிப்பார் என்பதை இங்கு நம்மளால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவது, இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சி. தேவனை கண்டு மகிழும் தன்மையால் ஆன்மீக வாழ்வு உறுதி அடையும். அவர் நாமத்தை நாம் சொல்லி துதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் என்பது இந்த வசனம் மூலம் நமக்கு இன்னும் உறுதிப்படுகிறது. நான்காவது,
நமக்கான துணை அவரே. தாவீதின் நம்பிக்கை இன்று நமக்கும் தான். தேவன் எப்பொழுதும் நம்முடன் உள்ளார். அவரே நமக்கு துணையாளரும் இரட்சகருமாய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய பாதம் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதலுக்கு உடனடியாக அவர் செவி சாய்க்கிறார். இன்றைய தியான பாடமான சங்கீதம் 70 உடனடி பிரார்த்தனைக்கு ஒரு அற்புத பாடமாகும். நெருக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் சோர்ந்து போகாமல், கர்த்தாவே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், நீரே என் துணை, என்னை ரட்சிப்பவர் என்று அவர் பாதம் அமரும்போது அவரே ஓடோடி வந்து நம்மை பாதுகாப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். தேவன் தாமே நமக்கு துணையாளராய் இரட்சகராய் நம் கூடவே இருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.